அதுக்கப்புறம் காய்ஸ் நான் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரேன். பை டாட். நம்ம இங்க திரும்பி வந்தது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நான் இத நினைச்சு கூட பார்க்கல. யாரெல்லாம் பசியோட இருக்கீங்க? ஓ, நான் பசியோட இருக்கேன். உங்களுக்காக லஞ்ச் கொண்டு வந்துட்டோம். இந்தாங்க இத எடுத்துக்கங்க. அட என்னது? மான்ஸ்டர்ஸை கண்டுபிடிக்கும் அற்புதமான கண்டுபிடிப்பு. அதுல உள்ள ட்ரைட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. எங்களோட கண்டுபிடிப்பை யூஸ் பண்ணீங்கன்னா எந்த மான்ஸ்டரும் மனுஷங்கள பிடிக்கவே முடியாது. நீங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். ஆமா, எப்படின்னு சொல்லட்டுமா? இது விக்டர் மாண்டியும் சேர்ந்து கண்டுபிடிச்ச பவர் பெப்பர் ஸ்ப்ரே. இது இருக்கிற பவர் சும்மா தாறுமாறா இருக்கும். பவர் மட்டும் இல்ல, யாராலையும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு நீங்க வாங்க வேண்டியதெல்லாம் எங்களோட ஸ்பெஷல் ஃபார்முலா கிரீம் தான். என் வயசான பாட்டி, மான்ஸ்டரை பாத்தீங்களா? ஒரு சிங்கிள் மான்ஸ்டரை கூட நான் பார்க்கல. அதுக்கு காரணம் இந்த ஸ்ப்ரே தான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த ஸ்ப்ரேய வாங்கிக்கங்க. வாங்குங்க, மறக்காம வாங்கிக்கங்க. ஆமா, எப்படி பண்றாங்க பாத்தீங்களா? ஆமா, உண்மைதான். ஆனா மக்களை பாருங்க, என்ன சொன்னாலும் நம்பி அதை வாங்கிடுறாங்க. இவங்கள முதல்ல திருத்தி ஆகணும். கேளுங்க ப்ளீஸ். இந்த வருஷம் நாங்க ஸ்கூல்ல திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு நினைச்சோம். எதுக்காகனா நாங்க ஓவர் நைட்லயே அம்பானி ஆயிட்டோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க மிரக்கல் மான்ஸ்டர் ஸ்ப்ரே வித்துட்டோம். இதுக்கெல்லாம் எது கை தட்டுறீங்க? நல்லது பண்ணி தான் இந்த காசை சம்பாதிச்சிருக்கோம். எந்த கெடுது பண்ணல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அத தம்பி சொல்லுவாப்ல. நாங்க எங்க கையாலேயே குடுக்குறோம். $1 மில்லியன் மதிப்புள்ள ஒரு பெரிய செக். எடுத்துக்கோங்க, சந்தோஷமா இருங்க. ஓ வாவ், ஓ சூப்பர். இதுக்கு நாங்க ஒரு பேர் கூட வச்சோம், விக்டர் அண்ட் மாண்டி அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். எப்படி இருக்கே? நல்லா இருக்கா? கை இந்த தட்டுங்க. பேரை மாத்திட்டீங்கனாலே கலை கட்டும். ஒரு நிமிஷம் இருங்க. மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிற ஸ்ப்ரேய நீங்க எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? எப்படி தயாரிச்சீங்க? ஆமா, குட் பாயிண்ட். ஏய், ஒரு நிமிஷம் இரு. இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சத்தம் வந்தது. என்னது? ஆனா கடவுளே, தெரியாம நான் கேட்டுட்டேன். எந்த நேரத்துல எந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன்? நீங்க எங்க ஆளுங்க இல்லையா? பிரிசனர்ஸா? ஐயோ பாஸ், காப்பாத்துங்க. அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்க. அது எங்களோட சீக்ரெட் வெப்பன் மாதிரி. அதெல்லாம் போய் நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா என்ன? சொல்லுங்க. ஆமா ஆமா, எங்களோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட் அதுதான். அது சொல்லிட்டோம்னா எல்லாம் ஃப்ளாப் போய் மண்டி. எது எப்படியாங்க? நாங்க அதை நல்லதுக்கு தான் தயாரிச்சிருக்கோம். எங்களை நம்பி நீங்க யூஸ் பண்ணீங்க, நல்லா இருப்பீங்க. கைஸ், நாம இப்ப பேஸ்க்கு போயாகணும். ஏதோ முக்கியமான விஷயமா. நீங்க கொடுத்த செக் மட்டும் யூஸ் ஆகலனா உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன். இந்த மெசேஜஸ் எல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. என்னாச்சு? இப்ப வந்திருக்கிற மெசேஜ் படி பார்த்தா ஸ்கேனர்ல எல்லாம் தப்பா இருக்கு. வாவ், ஓ நோ, ஏதோ ஒன்னு டெலிபோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு நாம பார்த்ததே கிடையாது. என்னது? Hey. Hi my dear friends. வாங்க நீங்க திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீ இல்லாம லைஃபே ரொம்ப போர் அடிச்சது தெரியுமா? உன்னை பார்த்ததுல சந்தோஷம். ஹேய், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்பேஸ் டாக்ஸியை ஓட்டுறது எனக்கு ரொம்ப டயர்டா ஆயிடுதுப்பா. சோ என்ன விசிட் இது? அன்பார்ச்சுனேட்லி இந்த தடவை நான் பேட் நியூஸோட தான் வந்திருக்கேன். அந்த மட்டமான மோசமான கேலக்ஸி வாரியர் டீம் இருக்காங்கல்ல, அவங்க திரும்ப வந்துட்டாங்க. அது சாத்தியமே இல்ல. நாங்க அதை அழிச்சிட்டோமே. நம்பவே முடியல. சரி இருங்க, உங்களுக்கு ஆதாரத்தோட காட்டுறேன். இந்த சீசனை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். இது அந்த ஓடிஎஸ். நல்லா கேட்டுக்கோங்க. நெக்ஸஸ் பிரிசன்ல இருந்து நம்ம ஆளுங்களை எல்லாரையும் மறுபடியும் கொண்டு வந்து இந்த தடவை பவர் ரேஞ்சர்ஸையும் அந்த உலகத்தையும் ஆட்டி படிக்கிறதுக்கு தேவையானதை பண்ணணும். கம் ஆன் गाइस, வெளிய வாங்க, வெளிய வாங்க. சீக்கிரம் வாங்க. எப்படியோ ஒரு வழியா எனக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சு. எப்படியோ கிடைச்சிடுச்சு. என்னால சுதந்திர காத்த சுவாசிக்க முடியுது. நீங்க சொல்லுங்க, பூமியா நான் ஃபுட்பால் விளையாடணும்னால அதை விளையாடுறேன். சீக்கிரமே மில்கி வே கேலக்ஸில உங்களுக்கு தேவையான இந்த ஷோ நடக்க போகுது. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். மறுபடியும் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க மறுபடியும் ஆஸ்ட்ராய்டு தான் தேடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான். இந்த நிஞ்சா ஷீல்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவங்களோட அந்த வாகனம் உடைஞ்சு போயிருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு கண்டிப்பா இது அவங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பா அவங்க வருவாங்க.
மறுபடியும் நம்ம அவங்க கிட்ட சண்டை போடணும். நம்ம கிட்ட தான் பவர் ஸ்டார்ஸ் இல்லையே, என்ன பண்றது? நாம முதல்ல பிரசனை மறைச்சு வைக்கணும், அதுதான் முக்கியம். அப்பதான் ஓடிஎஸ்ஆல கண்டுபிடிக்க முடியாதா? அப்படி இல்லனா நாம இத நம்மளோட ட்ராப்பா கூட யூஸ் பண்ணலாம். அவங்கள பிடிக்கிறதுக்கு. எக்ஸாக்ட்லி. இத மறைச்சு வைக்கிறோம், அவங்கள புடிச்சும் காட்டுறோம். ஓ ரேஞ்சர்ஸ், நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? அவசியமே இல்ல. இத பாருங்க. என்ன நடக்குதுங்க? ஓ, அங்க இருக்கு. அந்த பஸ் கேம்ப்ஸ கண்டுபிடிச்சாச்சு. வாவ், இதுதான் பூமியா? பண்ணிடுறோம் மேடம். அந்த மாஸ்டர் பாருங்க, வித்தியாசமா இருக்கு. கவலைப்படாத, நம்ம அந்த மான்ஸ்டர்ஸ் மேல ஸ்ப்ரே அடிச்சு கொண்டுடலாம். இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கு.